ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஏன் கவனிக்க சொல்கிறாருன்னு சொல்லும்போது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும். அப்போ நம்ம உயிருக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலைப்படுறோமா? ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா அப்படின்னு கேட்டுட்டு தான் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. அதுங்க ஒன்றுமே விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதில்ல. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கவலைப்படுகிறனால உங்களில் எவனும் தன்னுடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் நானும் கவலைப்படனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருடைய இயற்கையை பாருங்கள், அவருடைய பட்சி காகத்தை பாருங்கள், அதெல்லாம் பிழைப்போட்டல. அதுபோல் உங்களையும் பிழைப்போட்டு என்று சொல்கிறார். இந்த மாதம் முழுவதும் அப்படியாய் நம்மை விசேஷித்தவர்களாய் காண்கிற தேவன் நம்மை பிழைப்பூட்டி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.